மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய மஷ்னவி ஷரீப் பாகம் 1 பக்கம் 527. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கற்கள் பேசும் அதிசயம். அபூஜஹலின் கைப்பிடிக்குள்ளே கூழாங்கற்கள் இருந்தன. அவன் அன்னலாரை நோக்கி கூறினான், அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என் கையில் என்ன இருக்கிறது சொல்லுங்கள். நீங்கள் இறை தூதராக இருந்தால் என் கைக்குள் மறைந்திருப்பது என்ன என்பதை கூறுங்கள். நீங்களே வானுலக ரகசியங்களையும் அறிந்தவர் ரயிற்றே. அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீ என்ன விரும்புகின்றாய்? உன் கையில் இருப்பதை நான் கூறட்டுமா? அல்லது நான் உண்மையான தூதராக உள்ளேன் என்பதை அதையே சொல்ல வைக்கட்டுமா? அபூஜஹல் கூறினான், தாங்கள் இரண்டாவதாக கூறியதே சற்று அரிதாக உள்ளது. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹு தாலா அதைவிட அதிகமான வல்லமை படைத்தவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன் கையில் கற்களின் 6 துண்டுகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் உண்மையான இறை துதியை கேட்டுக்கொள். அவன் கையிலுள்ள ஒவ்வொரு கூழாங்கல்லும் உடனே கலிமையே ஷஹாதத்தை படிக்க ஆரம்பித்தன. அந்த கற்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடன் முஹம்மதுர் ரசூலல்லாஹ் எனும் முத்தையும் கோர்த்துவிட்டன. கற்கள் கலிமா ஓதுவதைக் கேட்ட அபூஜஹல் உடனே கோபத்தால் அந்த கற்களை தூக்கி மண்ணிலே வீசி எறிந்தான். தங்களைப் போன்ற ஒரு மந்திரவாதி யாரும் இருக்க முடியாது. நீங்கள் மந்திரவாதிகளுக்கெல்லாம் தலைவராக, முதல்வராக இருக்கின்றீர்கள் என்றான். அந்த அதிசயத்தை கண்ட அபூஜஹல் கோபத்தால் எரிந்து விட்டான். சீற்றம் மிகக் கொண்ட அவன் நேரே வீட்டுக்கு சென்று விட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு அவன் தன் வழியே சென்று விட்டான். அந்த மதீனனான தீய குணம் கொண்டவன் வழிகேடென்னும் கிணற்றிலே விழுந்து விட்டான். அதிசய நிகழ்வைக் கண்டான். நல்வழி பெறுவதற்கு பதிலாக மேலும் துர்பாக்கியசாலியாகி இறுகிவிட்டான். இறைமறுப்புக்கும் தீய மார்க்கத்தையும் நோக்கி வேகமாக முன்னேறினான். அவன் தலையில் மண் விழ அவன் குருடனாகவும் சபிக்கப்பட்டவனாகவும் இருந்தான். அவனது கண்கள் ஷைத்தானுடைய கண்களாயிருந்தன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ளும் அவை வெறும் மண்ணையே பார்த்தன.